11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி 4.3இல் 3ஆம் கணக்கு பார்க்கலாம். NPR = 720 மற்றும் NCR = 120 எனில் N, R ஐ காண்கன்னு கேட்கப்பட்டுள்ளது. NPRக்கும் NCRக்கும் இடையேயான தொடர்பானது NPR = NCR பெருக்கல் R ஃபேக்டோரியலுக்கு சமம். இந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறோம். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் NPR = 720 மற்றும் NCR = 120 என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பண்புல NPRக்கு பதிலாக 720 NCRக்கு பதிலாக 120 பிரதியிடுறோம். பெருக்கல் R ஃபேக்டோரியல். இதில் இருந்து Rன் மதிப்பு கணக்கிடணும் அப்படின்னா வலதுபுறம் 120 பெருக்கல்ல இருக்கிறது இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும் பை 120 = R ஃபேக்டோரியல். பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் கேன்சல் பண்ணிடுறோம். 1 12 12 6 12 72. எனவே R ஃபேக்டோரியலின் மதிப்பானது 6 ஆகும். Rன் மதிப்பு கணக்கிடுவதற்கு இந்த Rங்கிற எண்ணை எப்படி எழுதலாம்னா ஃபேக்டோரியல் வச்சு எழுதலாம்னா 3 ஃபேக்டோரியலின் மதிப்பானது 6 ஆகும். அதாவது 1 பெருக்கல் 2 2 2 பெருக்கல் 3 6. எனவே 6 என்ற எண்ணை எப்படி எழுதிக்கலாம்? 3 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். எனவே Rன் மதிப்பானது எதற்கு சமமாக அமையும்னா 3க்கு சமமாக அமையும். Rன் மதிப்பு கணக்கிட்டுட்டோம். இனி Nன் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். Nன் மதிப்பு கணக்கிடுவதற்கு Rன் மதிப்பை ஒன்றா NPRல அல்லது NCRல பிரதியிடலாம். NPR = 720 என கொடுக்கப்பட்டுள்ளது. Rன் மதிப்பு P. Rக்கு பதிலாக 3ன்னு பிரதியிடுறோம். 720. NPR என்பதை எப்படி எழுதலாம்னா Nன் மதிப்புகளை ஒன்னொன்னா குறைச்சிட்டே வரலாம். Rன் மதிப்பு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கோ அத்தனை முறை Nன் மதிப்புகளை குறைக்கணும். இங்கே NP3 என கொடுக்கப்பட்டுள்ளதுனால Nன் மதிப்பு 3 முறைகள் குறைத்து எழுதலாம். அப்போ Nக்கு முன்னாடி என்ன எண் வரும்? N-1. N-1ல் ஒரு எண்ணு குறைக்கும் பொழுது N-2 = 720. இனி இடதுபுறம் 3 மதிப்புகள் இருக்கு. எனவே வலதுபுறம் இருக்கக்கூடிய 720 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 உறுப்புகளின் பெருக்கல் பலனாக வருமாறு எழுதலாம். அப்போ எப்படி எழுதலாம்னா N × N-1 பெருக்கல் N-2. முதல்ல 720 10 பெருக்கல் 72ன்னு பிரிக்கலாம். 10 பெருக்கல் 72 எனும் பொழுது 720. 3 உறுப்புகள் நமக்கு வேணும். எனவே N பெருக்கல் N-1 பெருக்கல் N-2 = அடுத்தடுத்த எண்கள் வர மாதிரி இந்த பெருக்கல் பலன் அமையணும். எனவே 72 எப்படி பிரிக்கலாம்னா 9 பெருக்கல் 8 72. 10 அப்படியே எழுதிடுறோம். 9 பெருக்கல் 8. எனவே 720 10 பெருக்கல் 9 பெருக்கல் 8 என்ற 3 அடுத்தடுத்த எண்களின் பெருக்கல் பலனின் மதிப்பாக நமக்கு அமைகிறது. இப்போ இருக்கலே அதிகபட்ச மதிப்பு இடதுபுறம் என்னன்னா N. இப்போ வலதுபுறம் இருக்கக்கூடிய அதிகபட்ச மதிப்பு என்ன அப்படின்னா 10. எனவே N = எதற்கு சமம்? 10ற்கு சமம். இதுவே N-1 என்பது 9க்கு சமமாக இருந்ததுன்னா அதை சமப்படுத்திக்கிட்டாலும் நமக்கு Nன் மதிப்பு 10 தான் வரும். N-2 8க்கு சமப்படுத்தினாலும் Nன் மதிப்பு 10 தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மதிப்பு மட்டும் கணக்கிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா N-1 = 9 எனில் N = 9 -1 வலதுபுறம் போகிறப்ப N = 10ங்கிறத நமக்கு மதிப்பாக அமையும். இதே போல் N-2 = 8க்கு சமப்படுத்தும் பொழுதும் Nன் மதிப்பு 10 ஆகும். தேங்க்யூ.